ஃபியூ டேஸ் பிஃபோர் ஐஃபோன் மோகத்தால் ஒரு குடும்பம் வந்து அழிஞ்சு போச்சு. அந்த பையன் வந்து ஐஃபோனுக்காக வந்து வீட்டில் அடம்பிடிச்சு சூசைட் பண்ணி 2 போய் மலை மேலே நின்று காப்பாற்ற வந்து அப்பாவை கையை பிடிச்சி இழுத்து கீழே விழுந்து அவங்க அம்மா விழுந்து 3 பேருமே செத்து போயிட்டாங்க. ஜென்சி வந்து இப்படி தான் இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டத்தை காட்டி வளர்த்துங்க, ஜென்சி ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னங்கிற உண்மையே தெரியாமல் ஒரு மீமையோ இல்லை எங்கேயோ கேட்குறதையோ இல்லை டிவியில் போடுறதையோ நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு அவ்வளோ நெகட்டிவாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அந்த பையனோட மரணத்தையே வந்து கேவலம் ஒரு ஐஃபோனுக்காக நம்ம வந்து கேவலப்படுத்திட்டோம். பட் ஆனால் ஆக்சுவலாக இப்போ வர நியூஸ் என்னன்னா, அதுவும் உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல, பட் இது வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பையனோட மரணத்தில் ஏற்பட்ட ஒரு கலங்கத்துக்கு ஒரு இதாக இருக்கும். அவங்க அம்மா அப்பா வந்து ஒன்றா இல்லை, அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், அம்மா அப்பா நீங்கள் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அங்கே நின்று பிளாக்மெயில் பண்ணதாகவும் தவறி விழுந்து இறந்ததாகவும் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சதாக வந்து போலீஸ் சொன்னதாக வந்து நியூஸ் வருது. நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்களா ஜென்சினா ரொம்ப மோசம், பேரண்ட்ஸோட கஷ்டம் தெரியாமல் வளர்கிற பசங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த பையன் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பையன் தான், ஒரு நல்ல படிக்கிற பையன். அந்த பையன் மேலே வந்து ஐஃபோனுக்கு ஆசைப்பட்டு அவன் வந்து இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டு அடிக்கிறது, நியூஸ் கிடைச்சா போட்டு அடிக்கிறது. இஃப் இட் வாஸ் அ ட்ரூ நியூஸ், அந்த பையனோட மரணத்துக்கு வந்து காரணம் உங்கள் பேரண்ட்ஸோட பிரிவு தான், ஐஃபோன் இல்லை.